சோனா என்கிற பறவை வாழ்ந்து வந்தது. அது திராட்சை தோட்டம் வச்சிருந்தது. அது ஒரு கடின உழைப்பாளி. அதோட தோட்டத்துல நிறைய பறவைகள் வேலை செஞ்சு வந்தாங்க. அது கடினமா உழைத்ததால அதுக்கு நல்ல வருமானமும் வந்தது. அதே காட்டுல ஜாக்கும் ஜில்லுன்ற காகமும் வேறு காட்டுல இருந்து வந்தாங்க. அந்த காகங்கள் ஒரு திருட்டு காகங்கள். பக்கத்து காட்டுல திருட்டு வேலை செஞ்சதால இந்த காட்டுக்கு துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த ஜாக்கும் ஜில்லுன்ற காகமும் இந்த காட்டுக்கு பேக்கத்துக்காக வந்தாங்க. வரும் வழியில இந்த திராட்சை தோட்டத்தை பார்த்தாங்க இந்த ஜாக்கும் ஜில்லுன்ற காகமும். அதனால இந்த திராட்சை தோட்டத்துல எப்படியாவது வேலைக்கு சேர்ந்தணும் அப்படின்னு நினைச்சாங்க இந்த இரண்டு காகங்களும். நான் வரும் வழியில் ஒரு திராட்சை தோட்டத்தை பார்த்தேன். அந்த திராட்சை தோட்டத்தில் நம்ம வேலைக்கு சேர்ந்துடலாம். நம்ம பக்கத்து காட்டில் திருட்டு வேலை செஞ்சதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு இந்த ரெண்டு காரணங்களும் பேசிக்கிட்டாங்க. பின்பு திராட்சை தோட்டத்துக்கு போயிட்டு வேலை கேட்டாங்க. இங்கே பாரு பறவை, நாங்கள் தான் ஜாக்கும் ஜில்லுன்ற காகமும். எங்களுக்கு நீ வேலை கொடு, நாங்கள் நல்லா உழைப்போம், நாங்கள் கடின உழைப்பாளி. திராட்சை தோட்டத்தை இன்னும் நல்லா இதுவாக்கி காமிக்கிறோம், எங்களை வேலைக்கு சேர்த்துக்க பறவையே. காகங்களே, நீங்க ரொம்ப புதிதாகவும் இருக்கீங்க. உங்களுக்கு நான் எப்படி வேலை கொடுக்கறது? ஆனா நீங்க பேசத்தை பார்த்தா நீங்க ரொம்ப நல்லவங்களா தெரியுது. என் திராட்சை தோட்டத்துல நான் உங்களை வேலைக்கு சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோனா என்கிற பறவையும் இந்த இரண்டு காகங்களையும் தன்னோட திராட்சை தோட்டத்துல வேலைக்கு சேர்த்துக்குச்சு. ஆனா இந்த காகங்களும் சேர்ந்த முதல் நாளே பாய போட்டு படுத்து நல்லா உறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காகங்கள் வேலைக்கு சேர்ந்த உடனே பாயை போட்டு படுத்து உறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இந்த திராட்சை தோட்டத்தில் 10 வருஷமாக வேலை செஞ்சுட்டு வரேன். நான் ஒரு கடின உழைப்பாளி. ஒரு நாளும் இப்படி நான் ஓய்வு எடுத்ததில்லை. ஆனால் இந்த காகங்களும் சேர்ந்த முதல் நாளே பாயை போட்டு படுத்து உறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புறாவும் சொல்லி கொண்டு இருந்தது. இந்த காகங்களும் திராட்சை பழங்களை எல்லாம் திருடி கொண்டு தங்கள் வீட்டுக்கு எடுத்து சென்றனர். எந்த வேலையும் செய்யாமல் முதல் நாளே திராட்சை பழங்களை எடுத்துக்கொண்டு இந்த ஜாக்காகவும் ஜில்காகவும் கூடை நிறைய பழங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் வீட்டுக்கு சென்றனர். இந்த பழத்தை எப்படியாவது சாப்பிட்டு விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகங்கள் 2 பேரும் தங்கள் வீட்டுக்கு இந்த திராட்சை பழங்களை எடுத்துட்டு போனாங்க. 2 காகங்களும் இந்த பழத்தை நல்லா ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆஹா, இந்த திராட்சையின் சுவை அருமையாக இருக்கிறது. ஜில், நம்ம இன்னும் நிறைய திராட்சை பழங்களை தினமும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து நாம் சாப்பிடலாம். மிகவும் அருமையாக இருக்கிறது. அந்த திராட்சை தோட்டத்தில் நாம் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகங்கள் பேசிட்டு இருந்தாங்க. பின்பு தங்கள் வேலைக்கு சென்றாங்க. இந்த 2 காகங்களும் அங்கு வேலைக்கு சென்று ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தனர். இந்த ஜாக்காகவும் ஜில்காகமும் இந்த திராட்சை பழங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு திருடி கொண்டு நாம் சென்று போய் சந்தையில் விற்றுவிட வேண்டும். அப்போதுதான் நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இங்கே வேலை செய்வதால் நம்மளுக்கு ஒரு லாபமும் கிடைக்காது அப்படின்னு இந்த 2 காகங்களும் பேசிக்கிட்டாங்க. பின்பு இந்த திராட்சை பழங்களை யாரும் இல்லாத நேரத்தில் எடுத்துக்கொண்டு நாம் சந்தையில் எடுத்துகிட்டு போய் விற்றுனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 காகங்களும் பேசிட்டு இருந்தாங்க. இங்கே பாரு ஜில், நாம் திருடி கொண்டு எடுத்துகிட்டு போய் அந்த பழத்தை விற்றால் தான் நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அங்கே வேலை செய்வதால் நம்மளுக்கு எந்த லாபமும் கிடைக்காது அப்படின்னு இந்த 2 காகங்களும் பேசிட்டு இருந்தாங்க. நாளைக்கு நம்ம அந்த பழங்களை திருடி நம்ம பூதாரில் ஒழிச்சிட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 காகங்களும் பேசிட்டு இருந்தாங்க. திராட்சை தோட்டத்தில் எல்லா பறவைகளும் தங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த 2 காகங்களும் மட்டும் இந்த திராட்சை பழங்களை கூடையில் மெதுவாக எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு புதரில் எடுத்துகிட்டு போய் மறைச்சி வச்சிடலான்னு நினச்சாங்க. மறைச்சி வச்சுட்டு அந்த
திராட்சை பழங்களை சந்தையில் எடுத்துன்னு போய் வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு பறவைகளும் திட்டம் தீட்டினாங்க. இங்கே பாரு ஜில், இந்த திராட்சை பழங்களை நம்ம இங்கே மறைச்சி வச்சிடலாம். அப்புறமா நம்ம இரவு நேரத்தில் வந்து இந்த பழங்களை எடுத்துகிட்டு போயிடலாம். மறுநாள் நம்ம காலையில் இந்த திராட்சை பழங்களை நம்ம சந்தையில் வித்துடலாம். நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு காகங்களும் பேசிட்டு இருந்தாங்க. அதன்படியே அந்த திராட்சை பழங்களை மறைச்சி வச்சுட்டு தங்கள் தோட்டத்திற்கு வேலைக்கு போனாங்க. வேலைக்கு போன இடத்துல திராட்சை பழங்களை காணாததை கண்டு எல்லா பறவைகளும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. எல்லா பறவைகளும் சேர்ந்து இந்த காகங்கள் மீது சந்தேகப்பட்டாங்க. காகங்களே, நீங்கள் தானே திராட்சை பழத்தை எடுத்தீங்க, ஒத்துக்கோங்க. நாங்கள் எடுக்கல, எங்களுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு இந்த காகங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த காகங்கள் மீது எல்லா பறவைகளுக்கும் சந்தேகமாகவே இருந்துச்சு. அதனால இந்த காகங்களை இது பண்ணி கேட்கவே, ஆமாம் நாங்கள் தான் முதல்ல ஒழிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகங்கள் கடைசியில் தாங்கள் செஞ்ச தவிர ஒத்துக்குனாங்க. அப்புறமா அந்த திராட்சை பழங்கள் இருக்கிற இடத்துக்கு எல்லா பறவைகளும் போனாங்க. முதல்ல இருந்து திராட்சை பழங்களை எடுத்தாங்க. ஐயோ, எப்படியோ கண்டுபிடித்து விட்டார்கள் இந்த பறவைகள், நம்மளை அடித்து வெளுத்து வாங்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகமும் ரொம்ப பயந்துட்டு இருந்திருந்து எல்லா திராட்சை பழங்களையும் இந்த முதல்ல இருந்து எடுத்துட்டாங்க. அப்புறமா, காகங்களே, இந்த திராட்சை தோட்டத்தில் இனிமேல் உங்களுக்கு வேலை இல்லை. இந்த திராட்சை தோட்டத்திலிருந்து ஒழுங்காக சென்று விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் சேர்ந்து இந்த காகங்களை அடித்து வேற காட்டுக்கு துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க. இந்த காகங்களும் தப்பித்து பிழைத்தால் போதும் என்று இந்த காட்டை விட்டு தப்பித்து சென்றன. இந்த காட்டின் பக்கமே திரும்பி வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாக்கும் ஜில்லுன்ற காகமும் வேறு காட்டுக்கு சென்றனர்.